ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் பருப்பு வேக வைக்கிறப்ப பருப்பு தண்ணி சில சமயம் பொங்கி வந்துடும். அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கணும்னா நீங்கள் பருப்போடு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சில்வர் ஸ்பூன் மட்டும் இப்படி போட்டுருங்க. இந்த சில்வர் ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு எம்டி சில்வர் கிண்ணம் கூட சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப பருப்பு தண்ணி ஒரு சொட்டு கூட வெளியில் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கிறப்ப, முக்கியமாக பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வளையல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா முன்னாடி வராது. வளையல் லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து அந்த பாத்திரத்தில் படும். கண்ணாடி வளையல் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது சில சமயம் உடஞ்சி விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தலைக்கு போடுற பேண்டு தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன பேண்டோ பெரிய பேண்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க கைக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு நம்ம பாத்திரம் விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளையல் முன்னாடி விழுகாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம ஈஸியாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளக்கி முடிச்சிடலாம். இந்த டிப் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். மிளகாய் பொடியெல்லாம் நம்ம அரைச்சி வைப்போம். மிளகாய் பொடினாலே பொதுவாக 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம அரைச்சி வைப்போம். அடிக்கடி அரைக்க மாட்டோம். இப்போது சில பேருக்கு அந்த மாதிரி அரைச்சி வைக்கிறப்ப வண்டு விழுந்துடும். ஏன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டயத்துலலாம் வண்டு சீக்கிரம் விழுந்துடும். இப்போ வருஷ கணக்கில் நம்மளுக்கு வண்டு விழுகாமல் இருக்கணும்னா நம்ம மிளகாய் பொடியை அரைச்சிட்டு, மிளகாய் பொடியில் இந்த மாதிரி வத்தல் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடியில் சேர்த்துருங்க. ஒரு 5-6 வத்தலை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வண்டு விழுகாது. அதே மாதிரி இன்னொன்று இந்த மிளகாய் பொடி நம்ம அரைக்கிறப்பயே கல்லுப்பையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சோன்னாலும் வண்டு விழுகாது. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். இப்போது நம்ம புளி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம புளி எவ்வளோ எடுக்க போகிறோமோ அதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக அலசி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு நயமான புளி வாங்கினாலுமே நம்மளுக்கு அந்த மேலே நார் மாதிரி தூசி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம 30 செகண்ட் அலசினோம்னா புளியில் உள்ள தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி சேர்த்து நம்ம புளி கரைச்சிக்கலாம். பாருங்கள், புளி அலசின தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு. இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வெங்காய வடை வீட்டில் செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா வெங்காய வடை செய்கிறப்ப எண்ணெய் நிறைய பிடிக்கும். அதனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக பிடிக்கும். வெங்காய வடையும் நம்ம அடிக்கடி வீட்டில் செய்யலாம். ஒரு 3 பல்லாரியை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் கைகளால் நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா இதுலேயும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கைகளால் அழுத்தி பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுன்னா, ஏன்னா வெங்காயத்தில் நம்ம தண்ணி இருக்கும். இப்போ வெங்காயத்தை மூடி வச்சதுனால அதுலேயுமே தண்ணி விட்டுருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ கையில் பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இப்போது பாருங்கள், இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வெங்காய வடை செய்கிறப்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காய வடையை இதில் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 சைடும் பொரித்து எடுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் அப்படியே இருக்கும். எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு சைடு வெந்ததும் பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கிறிஸ்பியான வெங்காய வடை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க.
நிறைய பேருக்கு இப்போ வெளியில் போகிறப்ப மேட்சிங் பேங்கிள்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சுடிதாருக்கு மேட்சாவோ இல்லை வந்து சாரீக்கு மேட்சாவோ அந்த கலருக்கு மேட்சாக பேங்கிள்ஸும் போட்டு போவாங்க. சில வளையலெல்லாம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைட்டாக இருக்கிற வளையலை வந்து வேஸ்லின் வச்சோ இல்லை வந்து ஷாம்பு சோப்போ ஏதோ யூஸ் பண்ணி உள்ளே போடுவாங்க கைக்குள்ளே. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா போட முடியாது. ஷாம்பு வாஸ்லின் எல்லாமே சேலையிலையோ சுடிதார்லேயோ பட்டுரும். அதுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை க்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு கைகளில் இந்த மாதிரி பொருத்திக்கோங்க. பொறுத்துட்டு எந்த வளையல் டைட்டாக இருக்கோ அந்த வளையலை நீங்கள் இந்த மாதிரி இந்த பாலித்தீன் கவருக்கு மேலே போட்டு பாருங்கள். வலிக்கிட்டு உள்ளே போய் கையில் போய் சேர்ந்துடும். ரொம்ப ஈஸியாக கையில் சேர்ந்துடும் வளையல். இந்த மெத்தடில் நம்ம வந்து வளையல் போடுறப்ப வளையல் உடையுன்ற பயமே வேண்டாம். பாருங்கள், எவ்வளோ டைட்டான வளையல் இருந்தாலும் அந்த பாலித்தீன் வலுவழுப்பு தன்மையோடு சேர்த்துட்டு நல்லா வலிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் கையில். ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.